சமீபத்துல ஆதவ் அர்ஜுனா வந்து ரஜினியை தாக்கி பேசின ஒரு விஷயம் இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. முக்கியமா வந்து ரஜினி ரசிகர்களும் சரி, எல்லாரும் சரி, அதாவது சினிமா துறையில இருக்க நிறைய பேர் வந்து ரஜினிக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பயங்கரமான கடும் விமர்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இதுல முக்கியமான ஒரு 2 பேர் வந்து நீங்க எப்படி இந்த மாதிரி பேசலாம் ரஜினியை அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஒரு காட்டானமான ஒரு சில பேச்செல்லாம் பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத விரிவா பார்க்கலாம். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து விஜய் விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அப்படி இருந்த பிரச்சனைகள் இருக்கும்போது ஆதவ் அர்ஜுனா இப்போ சமீபத்துல பேசின ஒரு விஷயம் வந்து நிறைய பேரை வந்து தாக்கி இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. ரஜினி வந்து டிஎம்கேயோட பேச்சை கேட்டுட்டு தான் வந்து அவங்களோட மிரட்டலை கேட்டுட்டு தான் வந்து ரஜினி வந்து ஆட்சிக்கு வரல, அரசியலுக்கு வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து ரஜினி வந்து மென்டலி ஸ்ட்ராங் இல்ல அப்படின்ற மாதிரி விஜய கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு. இந்த ஒரு கிளிப்ஸ் வந்து எந்த ஒரு வெப்சைட்ல போனாலும் சரி, எந்த ஒரு சோசியல் மீடியால போனாலும் சரி, ரஜினியோட ரசிகர்கள் ரொம்ப விமர்சனம் தாக்கி பேசுறாங்க. அதாவது ரஜினிக்கு ஆதரவாக பேசுறாங்க, ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது ரஜினியோட ரசிகர்களும் விஜயோட ரசிகர்களும் விஜயோட கட்சி தொண்டர்களும் வந்து ரொம்ப வந்து கொச்சத்தனமாக கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. சோ இந்த நிலையில இருக்கும்போது யாரெல்லாம் என்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எஸ்பி சேகர், அதாவது அவர் வந்து ஒரு நல்ல நடிகர், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ்பி சேகர் அப்படின்றவர் வந்து ஒரு நல்ல ஒரு காமெடியாவும் சரி, நிறைய கருத்துக்களை வந்து சினிமா மூலமா வந்து பதிவிடுவாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன் இப்போ ரஜினியை பத்தி பேசின ஒரு விஷயம் வந்து வைரலா போயிட்டு இருக்க நிலையில அவரே வந்து ரொம்ப கடுப்பாகி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு சோஷியல் மீடியால. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கும்போது சங்கீதா வந்து விஜய் மேல ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க. அந்த அலிகேஷன் வந்து இன்னும் ப்ராப்பரா சரியா ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து விஜயும் திரிஷாவும் சேர்ந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் வந்து அட்டென்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு கிரைசிஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருந்தது. அப்படி இருக்க ஒரு பிரச்சனையில போயிட்டு இருக்கும்போது, இந்த ஒரு நிலையில இருக்கும்போது யாருமே வந்து விஜயோட கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. அப்படி யாராவது கூட்டணி வச்சுக்கிட்டா அது கண்டிப்பா அந்த பாலிடிக்ஸ், அந்த அரசியல் ஒரு விஷயத்திலேயே வந்து அது ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில போயிட்டு இருக்கு. அப்படி இருக்க நிலைமையில இருக்கும்போது இவங்க எப்படி வந்து ரஜினியை தாக்கி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசினா, முதல்ல உங்களுக்கு ரஜினியை பத்தி என்னன்னு தெரியுமா? அவர் வந்து யாருக்கும் அஞ்சாதவர் இல்ல, யாருக்குமே வந்து பயப்பட மாட்டாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜெயலலிதாவும் ரஜினியும் எல்லாரும் சேர்ந்து ஒரு மேடையில இருக்கும் போதே ரஜினி வந்து சொடக்கு போட்டு சொன்ன ஒரு விஷயம் வந்து அந்த டைம்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. இப்பதான் வந்து அவர் மீண்டும் பதிவு பண்றாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை இனிமே காப்பாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி ஜெயலலிதா இருக்கும் போதே மேடையில ரஜினி சொன்ன ஒரு விஷயம் அவ்வளவு தைரியமா சொன்னாரு. ஆனா இதே உங்க விஜய் வந்து அந்த மாதிரி சொல்வாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதே மாதிரி பார்க்கும்போது அஜித்தோடையும் வந்து ஒப்பிட்டு பேசியிருந்தாரு. ரஜினி அஜித் மாதிரி உங்க விஜய் வந்து இருப்பாரா? அஜித் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாம தலையா ரொம்ப தில்லா இருப்பாரு. அதுக்கேத்த மாதிரி உங்க தளபதி இருப்பாரா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து அவரு ரிலீஸ் பண்ண அந்த வீடியோல வந்து கேட்டிருந்தாரு அப்படின்ற மாதிரியும் தெரியுது. இந்த மாதிரி ஒரு பதிவுகள் போயிட்டு இருக்கும் போது டிஎம்கேல இருக்க ஒரு அமைச்சர் துரைமுருகன் இவரும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்திருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினியோட ஆழத்தை உங்களால என்னைக்குமே வந்து சொல்ல முடியாது. அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தான். நாங்க அந்த டைம்ல அவர் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல நாங்க அரசியல்ல இருந்தோம். அப்படி இருக்கும்போது நாங்க எந்த மிரட்டலும் விடவில்லை. அவரா சுயமா சிந்தித்த ஒரு விஷயம் தான் இது. நாங்க யாருமே எந்த ஒரு மிரட்டலும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னும் நிறைய விரிவாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சினிமாவும் அரசியலும் கிட்டத்தட்ட ஒரு இணைப்பா ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக சினிமா வேற அரசியல் வேற அப்படின்ற மாதிரிலாம் எங்களால பார்த்துட்டு இருக்க முடியாது. சினிமா மூலியமாக அரசியலும், அரசியல் மூலமாக சினிமாவும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஏங்கிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திராவிடம் வந்து இப்போ அப்போ அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. திராவிடம் வந்து கிட்டத்தட்ட பாடல் மூலியமாகவும் இல்ல வந்து ஸ்ட்ரீட் தியேட்டரிங் மூலியமாகவும் நிறைய படங்கள் மூலியமாகவும் நாங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பரப்பிட்டு வரோம். இதை வந்து ஜஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இல்ல. எங்களோட கனெக்ஷன்ஸ் வந்து சினிமால அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கு. அதனால ரஜினியை வந்து நாங்க மிரட்டி தான் வந்து அவர் அரசியலுக்கு வரல அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்ல. இது வந்து அவர் சுயமா சிந்தித்த ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்படி இருக்க நிலைமையில இப்போ சோசியல் மீடியால என்ன விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆதவ் அர்ஜுனா போட்ட ஒரு விஷயம், அதாவது ரஜினி வந்து பயந்து தான் அரசியலுக்கு வரல, டிஎம்கேயோட மிரட்டல்ல தான் வந்து அரசியலுக்கு வரல அப்படின்ற ஒரு சொன்ன விஷயம் வந்து அரசியல் தெரிஞ்சவர்களும் அரசியல் தெரியாதவர்களும் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரஜினி வந்து ஆல்ரெடி வந்து எலெக்ஷனுக்கு வரேன், அதாவது நான் வந்து அரசியலுக்கு வர போறேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அரசியலுக்கு வரலை அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் சொன்னதாகவும், எப்ப இருந்தாலுமே ரஜினி கிட்ட ரஜினியை யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எப்போதுமே எழும்பிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் அவர் ஒரு தடவை வரேன் வரல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னதுனால இப்படி இருக்க நிலையில வந்து இருக்கும் போது சோசியல் மீடியால முக்கியமா வந்து ஆதவ் அர்ஜுனாவையும் விஜயையும் வந்து ரொம்ப வந்து தப்பாக பேசுறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி வந்து அவர் தப்பா சொல்லியிருக்காரு, அவர் எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லலாம், இந்த மாதிரி சொல்றதுக்கு அவர் என்ன
என்ன உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இதனால என்ன ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அரசியலுக்கு இப்போ களமிறங்கிருக்க விஜய்க்கு வந்து நிறைய ஆதரவு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி சினிமா துறையில இருந்து அவர் அரசியலுக்கு வந்தாரு அப்படின்றதுனால ஆப்வியஸா எல்லாருக்குமே வந்து ஒரு தளபதி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் கண்டிப்பா இருக்கும். அவரோட படம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே இந்த பொங்கல் டைம்ல, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இருக்கும்போது தளபதி அப்படின்ற மாதிரி 2 பேர்களோட படமும் வந்து ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு போட்டி எப்போதுமே இருக்கும். தளபதிக்காக அந்த பாலாபிஷேகம் பண்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க பட்சத்துல அவருக்கு அவ்வளோ அமோகமான இருக்க ஒரு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இப்போ வந்து தொண்டர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேல வந்து சினிமால ஒரு நல்ல லீட் கொடுத்துட்டு இருந்த அவரு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா அரசியலுக்கு இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆல்ரெடி விஜய் சுத்தி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்த மாதிரி தான் ஜனநாயகன் பிரச்சனை ஒரு பக்கம், அவரோட கடைசி படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவரோட பர்சனல் லைஃப்லயும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சங்கீதாவை வச்ச ஒரு அலிகேஷனால இப்ப அவரோட பேரே வந்து பயங்கரமா ஸ்பாயில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து பயங்கரமான விமர்சனமும் போயிட்டு இருந்துச்சு. அது வந்து சினிமா துறையாவும் சரி, அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாகவும் சரி, இந்த 2 ரீதியாவுமே நிறைய பேச்சுகள் போயிட்டு இருந்தது. இப்படி இருக்க பட்சத்துல இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜினி வந்து சினிமால த மோஸ்ட் டாப் பர்சன். ரஜினி அப்படின்றதுனாலே அவர் தான் சினிமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அப்படி இருக்க பட்சத்துல இருக்கும் போது ரஜினியோட ரசிகர்கள் எல்லாருமே இப்போ விஜய்க்கு ஆப்போனண்டா மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆதவ் அர்ஜுனா வந்து சொன்ன ஒரு சில வார்த்தைகள் வந்து பயங்கரமா தாக்கி பேசியிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ எப்போதுமே மேடையில ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சிந்தித்து ரொம்ப கிளவரா பேசணும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் சிலதை விட்டுட்டா ஆதரவுகளும் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ விஜய் வந்து ஏதாச்சும் ஒரு சிந்தித்து ஒரு பக்காவான முடிவு எடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறமும் இந்த ஒரு சில விஷயங்கள், இந்த ஒரு சர்ச்சையை வந்து சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு வீடியோ, அதை குறித்து நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எப்படி இந்த மாதிரி பேசலாம், நீங்க எப்படி அந்த மாதிரி பேசலாம், முதல்ல நீங்க யார் அதெல்லாம் பேசுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து சோசியல் மீடியால எழும்பிட்டு இருக்கு. இப்படி இருக்க நிலைமையில இந்த எல்லா விஷயத்தையும் எப்படி வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. இதற்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரூர்ல நடந்த சம்பவத்துக்காக இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து சிபிஐ விசாரணை அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த விசாரணை போயிட்டு இருக்க நிலைமையில இப்போ விஜய் வந்து என்டிஏவோட அலையன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்றதுனால பிஜேபி லீடர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம என்ன கதை ஏது கதை அப்படின்ற மாதிரி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தியும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. பட் அவ்வளோ பாலிடிக்ஸ்குள்ள நம்ம நுழைய வேணாம். ஸோ சினிமாக்குள்ள யார் யார் என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இதுக்கப்புறம் இதை பற்றி ஒரு சில அப்டேட்லாம் வந்தா பார்க்கலாம்.